இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் அடிப்படையிலான ஆஃப்லைன் அடையாள சரிபார்ப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்ய ஆதார் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. பயோமெட்ரிக் அல்லது ஓடிபி தேவையில்லாமல் QR குறியீடுகள் மற்றும் PDF கோப்புகள் மூலம் ஆஃப்லைன் சரிபார்ப்பு செய்யப்படும். ஆதார் ஆணையம் UIDAI அடிப்படையிலான ஆஃப்லைன் அடையாள சரிபார்ப்பில் ஆஃப்லைன் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாதுகாப்பு, தனியுரிமை மற்றும் வசதியை மேம்படுத்தும் வகையில் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படுவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ஆதார் எண் அல்லது தனிப்பட்ட விவரங்களை பகிராமலேயே பயனாளர்கள் ஆஃப்லைன் KYCயை விரைவில் முடிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. தி எக்கனாமிக் டைம்ஸ் அறிவிக்கையின்படி ஆதார் சரிபார்ப்புக்கு பயோமெட்ரிக்ஸ் அல்லது ஓடிபிகளின் தேவை விரைவில் நீக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சரிபார்ப்பிற்கு QR குறியீடுகள் மற்றும் PDF கோப்புகள் பயன்படுத்தப்படும். தற்போது ஆதார் பயனர்கள் மின்னணு பயோமெட்ரிக் மற்றும் ஆஃப்லைன் KYCக்கு தங்கள் ஆதார் எண்ணை பகிர வேண்டும். ஆனால் புதிய மாற்றங்களுக்கு இது தேவையில்லை என்று கூறப்படுகிறது. 7 வயது அடைந்த குழந்தைகளின் ஆதார் பயோமெட்ரிக்கை புதுப்பிக்குமாறு பெற்றோர்களையும் பாதுகாவலர்களையும் அரசு வலியுறுத்தியுள்ளது. செய்தி நிறுவனமான IANS அறிக்கையின்படி 7 வயதை அடைந்தும் ஆதார் பயோமெட்ரிக்கை புதுப்பிக்காத குழந்தைகளுக்கு கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தலை நிறைவு செய்வதன் முக்கியத்துவத்தை ஆதார் ஆணையம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் சேர்க்கைக்கு கருவிழி பயோமெட்ரிக் மற்றும் கைரேகை பதிவு செய்யப்படுவதில்லை என்றும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. ஏனெனில் அந்த வயதில் இவை முழுமையான முதிர்ச்சி அடைவதில்லை. எனவே தற்போதுள்ள விதிகளின்படி ஒரு குழந்தை 5 வயதை அடையும் போது கைரேகைகள், கருவிழி மற்றும் புகைப்படம் ஆகியவை அவரது ஆதாரில் கட்டாயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட பயோமெட்ரிக் கொண்ட ஆதார் வாழ்க்கையை எளிதாக்குகிறது. மேலும் பள்ளி சேர்க்கை, நுழைவுத் தேர்வுகளுக்கு பதிவு செய்தல், உதவித்தொகை, அரசு திட்டங்களில் நேரடி பணப்பரிமாற்றம் போன்ற சேவைகளை பெறவும் ஆதார் தகவலை அப்டேட் செய்வது அவசியமாகும். பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தைகளின் ஆதார் பயோமெட்ரிக்கை புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆதார் கார்டு வாங்கி 10 வருடங்கள் ஆகுதுன்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அனைவரும் புதுப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கான கால அவகாசம் ஜூன் 2026 ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணால் ஆன்லைனில் இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வெளியின முக்கியமான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.